பகைவனுடைய ஆரோக்கிய பகைவனுடைய இடங்களை எல்லாம் தாண்டி கவலைப்படாமல் என்னதான் நடக்கிறது என்று பார்க்கும் ஆவலில் துணிச்சலில் வந்து இங்கு அரங்கு நிறைந்திருக்கிற ஆர்வலராகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனதார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். 6 மாதங்கள் தொடர்ந்து காணொலி வாயிலாக நடந்த இந்த நிகழ்ச்சி மணிமாறன் ஐயா துணிச்சலாக முடிவை எடுத்து இந்த அரங்கத்தை நடத்துவதற்கு அவர் திட்டமிட்டதற்கு முதலில் அவருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். இந்த அரங்கத்தை நடத்தலாம் என்று யோசனை இருந்த போதே யோசிக்கவே வேண்டாம், இந்த அரங்கத்தில் இந்த நிகழ்ச்சியை நடத்தலாம் என்று இங்கு அனுமதி எடுத்து இங்கு வந்து அமர்ந்திருக்கிற வங்கி ஊழியர் சம்மேளனத்தினுடைய தலைவர் ஐயா அன்பழகனுக்கு நாம் நன்றி தெரிவிக்க வேண்டும். வரவேற்பை ஆட்சி அமைந்திருக்கிற ஏழக நிறுவனர் மணிமாறன் ஐயா அவர்களே, தலைமை உடைய ஆட்சி சென்றிருக்கிற சமணர் ஆலய அறங்காவலர் மரியாதைக்குரிய ஐயா அவர்களே, நிறைவாக நன்றியுரை ஆற்றிருக்கிற சரோஜா அவர்களே, அவர்கள் ஆரோக்கியத்தோடு தொடர்புடையவர்கள், யோகா ஆசிரியர் என்று தன்னை அறிமுகப்படுத்தினார். உமேஷ் அவருடைய இருக்கையில் பரிசு பெற்று அமர்ந்திருக்கிற திருமதி அபிநயா, மகேஸ்வரி, முரளி ஆகியோருக்கு வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 36 மாதங்கள் ஒரு நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்துவது என்பது அவ்வளவு சுலபமாக எனக்கு தெரியவில்லை. எப்படியாவது நல்ல செயல்கள் நடக்கின்றன என்ற நம்பிக்கை மாதம் மாதம் இங்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதம் காந்தி பிறந்த 152வது ஆண்டு தொடக்க மாதமாக இருப்பதால் காந்தியை பற்றி பேசலாம் என்று நிறுவனர் தெரிவித்ததன் பேரில் உங்கள் முன்னாடி இருக்கிறேன். காந்தியம் வளர்ந்து கிளை பரப்பி இலை சரித்து உலகம் முழுக்க இருந்தாலும் அதனுடைய ஆணிவேர் எங்கே இருக்கிறதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அதனுடைய பக்க வேர்களில் பல தமிழ்நாட்டில் தான் இருக்கின்றன. அவர் தென்னாப்பிரிக்காவில் இருந்த போது அவருக்கு முதல் வழக்கை கொண்டு வந்திருந்த பாலசுந்தரமாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு காந்தியத்தின் அடிப்படையிலேயே 2வது பூமிதான இயக்கத்தை நடந்து கொண்டிருந்த கிருஷ்ணமால் ஜெகநாதன் தம்பதியாக இருந்தாலும் சரி, அத்தனை பேரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். 1937ஆம் ஆண்டு இதே காந்தி ஜெயந்தி நாளில் நியூயார்க்கில் இருந்து டர்பன் நகருக்கு ஒரு கப்பலில் சென்று கொண்டிருக்கிறார். வெறும் 27 வயது இளைஞர். அவருக்கு திடீரென்று மனதில் ஒரு எண்ணம், நாம் காந்தியை பற்றி ஒரு திரைப்படம் எடுத்தால் என்ன? கூட இருந்தவர்கள் பரிகசித்தார்கள். உன்னால் முடியுமா என்று கேட்டார்கள். அந்த கேள்வியை அவனுக்கு ஒரு உறுதியை ஏற்படுத்தியது. 27 வயதில் காந்தியை பற்றி படம் எடுக்க வேண்டும், வணிக ரீதியில் அல்ல, டாக்குமெண்ட் ஆவணப்படமாக எடுக்க வேண்டும் என்று அவன் ஆசைப்பட்டார். 1982 ரிச்சர்ட் அட்டன்பரோ எடுத்த காந்தி திரைப்படத்திற்கான செலவு $2 லட்சம். அது வசூல் செய்து அள்ளி கொடுத்த தொகை $22 லட்சம். எத்தனையோ நோபல் பரிசுகளை அது பெற்றது. நோபல் பரிசு தவறாக குறிப்பிடுகிறேன் என்று கருதுகிறேன். திரைத்துறையில் இருக்கிற ஆஸ்கார் விருதுகளை பெற்றது. அப்படி வணிக ரீதியில் அவர் எடுக்கவில்லை. செட்டிநாட்டை சேர்ந்த கோட்டையூரை சேர்ந்த மனிதர்
அவருடைய வீட்டிலிருந்து 4 வீடு தனிதான் அவர் வீடு. அவர் தந்தையார் கருப்பன் செட்டியார், அவர் தாத்தா அண்ணாமலை செட்டியார், அண்ணாமலை கருப்பன் செட்டியார், ஏகே செட்டியார் உலகம் சுற்றிய தமிழர் என்று அறியப்பட்டவர். தன்னுடைய பயண அனுபவங்களை உலகம் சுற்றிய தமிழர் என்ற தலைப்பிலே அவர் எழுதியிருக்கிறார். ஆனால் உலகத்தை சுற்றியதில் 2/3 காந்திக்காகவே சுற்றியது. எத்தனை கிலோமீட்டர் என்று நீங்கள் யோசித்தீர்களானால் நாம் மனதால் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு 1,60,60,000 கிலோமீட்டர் உலகத்தை சுற்றி வந்தவர். ஐரோப்பிய நாடுகள் அத்தனையும் சுற்றினார். இங்கிலாந்து சென்றார், அமெரிக்கா சென்றார். எல்லா நாடுகளிலும் பல்வேறு ஆண்டுகளில் பல்வேறு காமிராமன்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல்வேறு நிகழ்ச்சியில் படம் பிடித்த ஆவணப்படங்கள் அத்தனையும் திரட்டினார். ஒரு தமிழ் திரைப்படம் எடுப்பதற்கு 12,000 மணி போதுமானது. அவர் திரட்டியது 50,000 மணி காந்தியினுடைய படங்கள். அவர் பயன்படுத்தியது 18,000 மணிகள் பயன்படுத்தினார். அந்த காலத்தில் எந்த விதமான வாய்ப்பு வசதியும் இல்லாத காலத்தில் அப்போலோ அணி திரைப்படத்தை அவர் திரட்டி இருக்கிறார் என்றால் அவர் எவ்வளவு சிரமப்பட்டிருக்க வேண்டும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். வசதி பெரிய அளவில் இல்லை. டி கிருஷ்ணமாச்சாரியார் உதவி செய்திருக்கிறார், டி சுந்தரமையங்கார் உதவி செய்திருக்கிறார், ஏபிடி பார்சல் சர்வீஸ் பொள்ளாச்சி மகாராஜனுடைய தந்தை நாச்சியப்ப கவுண்டர் உதவி செய்திருக்கிறார். அதையும் கூட கண்ணியமாக மரியாதையாக அந்த உதவியை வாங்கி ஒவ்வொரு பைசாவுக்கும் கணக்கு வைத்திருந்தார். 1938 டாக்குமெண்ட்ரி பிலிம் கார்பரேஷன் என்ற ஒரு திரை கம்பெனியை துவங்குகிறார். அது 46 பேர் நாட்டுக்கோட்டை செட்டியார்கள், 4 பேர் மற்றவர்கள், 50 பேரை வைத்து ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக சென்னையில் அந்த நிறுவனத்தை துவங்கி அவர் திரைப்படத்தை தயாரிக்க ஆரம்பிக்கிறார். அவர் கிடைத்த அனுபவங்கள் எல்லாம் இருக்கிறது என்றால் சோர்ந்தே போயிருக்கலாம். திரும்ப நினைவுபடுத்துகிறேன், 27 வயது இளைஞர் 1911 பிறந்து 82 வரை 1982 வரை உயிரோடு இருந்தவர். குமரி மலர் என்ற பத்திரிகையை நடத்தியவர். அந்த காலத்தில் பிரபலமாக இருந்த அத்தனை எழுத்தாளர்களும் அந்த பத்திரிகையை எழுதியுள்ளார்கள். 40 ஆண்டு காலத்துக்கு மேலாக அந்த குமரி மலர் பத்திரிகை மாதந்தோறும் வெளியிட்டிருக்கிறார். அந்த பத்திரிகையில் வந்திருக்கிற செய்திகள் எல்லாம் இன்றைக்கு மிகப்பெரிய ஆவணமாக வைக்கிற அளவுக்கு அது ரோஜா செட்டியார் நூலகத்தில் இருக்கிறது. காந்தியோட தொடர்புடையவர் எல்லாம் சந்திக்கிறார், தென்னாப்பிரிக்கா செல்கிறார், காந்திக்கு சகல விதத்திலும் உதவி செய்த போலரை சந்திக்கிறார், போலர் கொடுத்தார். தென்னாப்பிரிக்காவில் காந்தி பங்கேற்ற முதல் அறம் போராட்டத்தினுடைய பில்மில் கிடைக்கிறது. அவ்வளவு பெரிய பொக்கிஷம் அது. எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு பத்திரமா வைத்திருந்ததை அவர் கொடுக்கிறார். காந்திஜியினுடைய வாழ்க்கை வரலாறை முதலில் ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்று சேர்த்தவர் பிரெஞ்சு எழுத்தாளர் ரோமன் ரோலண்ட். ரோமன் ரோலண்ட் எழுதிய அந்த நூலை வாழ்விக்க வந்த காந்தி என்று ஜெயகாந்தன் தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார். அந்த ரோமன் ரோலண்டை சந்தித்து காந்தியோடு அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்களை பதிவு செய்து படம் எடுத்துக் கொள்கிறார். ஒவ்வொரு நாடாக செல்கிறார், காந்தியோடு பழகிய மனிதர்கள் எல்லாம் பார்க்கிறார். ஜெர்மனி செல்கிறார், ஜெர்மனியில் கிடைக்கிற படங்கள் எல்லாம் திரட்டுகிறார். காந்தி அதிகம் சென்ற இங்கிலாந்தில் கிடைத்த படச்சுருள்களை விட அமெரிக்காவுக்கு காந்தி ஒருமுறை கூட செல்லவில்லை. ஆனால் அமெரிக்காவில் கிடைத்ததுதான் அத்தனை அடித்திரைப்படங்களும். அவர் எல்லாவற்றையும் திரட்டுகிறார். 50,000 மணி அவருக்கு திரைப்படம் கிடைக்கிறது. அத்தனை சுருள்களையும் ஒன்று கொண்டு வந்து இங்கு சேர்க்கிறார். இந்தியாவில் 1931 காந்தி சம்பந்தப்பட்ட அந்த உப்பு சத்தியாகிரகத்தினுடைய திரைப்பட சுருள் அவருக்கு கிடைக்கிறது. அதை பொக்கிஷமாக கொண்டு வருகிறார்.
எடுத்தவர் இந்தியாவினுடைய திரைத்துறையின் தந்தை என்று போற்றப்படுகிற தாதா சாஹேப் பால்கே அவர்கள். இவ்வளவு திரைப்படங்களை எடுத்து கொண்டு வந்து சேர்த்த பிறகு காந்தியோடு இருந்த மனிதர்கள் எல்லாம் பேட்டி காண செல்கிறார். சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணனை பார்க்கிறார். அப்போது சென்னையில் அவருடைய இல்லத்தில் தங்கியிருந்த ராதாகிருஷ்ணன் அவரை போய் பார்த்து அவரோடு பேட்டி எடுக்கிறார். ஜவஹர்லால் நேருவை சந்திக்கிறார். ஜவஹர்லால் நேரு சந்திக்கும் போது அவர் சொல்கிறார், எப்படி உங்களுக்கு போஸ் கொடுக்க வேண்டும் என்று, நீங்கள் எப்படி போஸ் கொடுத்தாலும் எடுக்கிறேன் என்று செட்டியார் சொல்கிறார். நேருவை புகைப்படம் எடுத்தார். நேருக்கு ராட்டை 100 வழக்கம் உண்டு. இவர் கேட்கிறார் செட்டியார், நீங்கள் ராட்டையை 100 நூற்க வேண்டுமே என்றார். பெண்களுக்கு ஒரு வழக்கம் உண்டு, திருமணத்தில் நாட்டி பட்டம் கட்டுவாங்க. கேமராமேன் நிறுத்த மாட்டார், திரும்ப போஸ் கொடுத்து வர எடுக்கட்டும். அப்படியெல்லாம் உனக்காக நான் வந்து ராட்டையை சுத்தி போஸ் கொடுக்க மாட்டேன், நான் எப்ப ராட்டை சுத்துறோம் அப்போ வந்து எடுத்துக்கிட்டாங்க. காத்திருந்தார். அவர் ராட்டை சுற்றுகிற நேரத்தில் சென்று அவர் ராட்டையில் 100 நூற்கத்தை புகைப்படம் எடுக்கிறார். அந்த திரைப்படம் பார்க்க வாய்ப்பு நமக்கு இல்லை. தமிழனுக்கு இருக்கிற மிகப்பெரிய பெருமை என்னவென்றால், அவன் இருக்கிற பெருமையெல்லாம் தொலைத்துவிட்டு படம் பெருமை பேசுவது. ஒரு சின்ன அடி கூட அந்த தமிழ் காந்தி திரைப்படம் கிடையாது. இந்த திரைப்படம் ஆங்கிலத்தில் இருக்கிறது, தெலுங்கில் இருக்கிறது, ஹிந்தியில் இருக்கிறது. வாய்ப்பு இருந்தால் பாருங்கள். காந்தி அந்த ராட்டையை 100 நூற்கும் போது பல முறைக்கு அருந்து போய் இணைத்து இணைத்து அவர் அதை நூற்றுக்கொண்டே இருப்பார். ஏகே செட்டியாருக்கு ஒரு நகைச்சுவை உண்டு, நகைச்சுவை உணர்வு உண்டு. நேரு நூற்ற நூலில் வேட்டி நெய்ய முடியாது, ஜம்காலம் தான் நெய்யலாம், அவ்வளவுக்கு மொத்தமாக நூல் நூற்றார் என்று அவர் தெரிவி செய்கிறார். கோவை ஐயாமுத்தி என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். மிகப்பெரிய காந்திய பக்தர். திருப்பூரில் சர்க்கார் சங்கத்தினுடைய தலைவராக இருந்தவர். எனது நினைவுகள் என்று இவ்வளவு பெரிய புத்தகம் பரிசுத்த மனோக்கு தன்னுடைய வாழ்க்கை வரலாறு அவர் எழுதியிருக்கிறார். அவர் 200 பெண்களை வைத்து ராட்டை நூற்ற படம் இந்து பத்திரிகையில் வெளிவந்ததை ஏகே செட்டியார் பார்க்கிறார். நேராக போய் சென்று ஐயாமுத்தியை சந்திக்கிறார். ஐயாமுத்தி சாதாரண ஆள் இல்ல, காந்தியோட நேரா தொடர்பு கொண்டவர். காந்தியிட்டே சண்டை போட்டார். அவர் போய் பார்த்து, எனக்கு மறுநீர் கூட நீ எடுத்து கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்றார். ஐயாமுத்து இந்த படத்தினுடைய முக்கியத்துவம் தெரிந்து கொண்டு 200 பேரை வைத்து படம் எடுத்தவர் 2000 பெண்களை திரட்டி உட்கார வைத்து ஆளுக்கு காலனா ஒரு நாள் அவர்களுக்கு சம்பளம், வேலைக்கு போகிற இழந்து விடக்கூடாது என்பதற்காக ஆளுக்கு காலனா சம்பளம் கொடுத்து 2000 பெண்களை வைத்து 100 நூற்ற காட்சி எடுத்து கொடுத்தார் ஏகே செட்டியார். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். நிறைய முயற்சி செய்து பணத்தை திரட்டி கொண்டு வந்து சேர்த்தார். இப்பொழுது திரைப்படத்தை உருவம் கொடுக்க வேண்டும். உருவம் கொடுப்பதற்கு ஆட்களை தேடுகிறார். என்னதான் அது டாக்குமெண்ட்ரி படமாக இருந்தாலும் செய்தி இருக்க வேண்டும். அதற்காக ஸ்டேட்ஸ்மேன் பத்திரிகையில் எஸ் வரதாச்சாரி என்ற ஒரு மனிதர் இருந்தார். அவருடைய ஆசிரியர் எஸ்பி சாரி என்ற ஒரு பெயர். இந்த எஸ்பி சாரியை அழைத்து காந்தியினுடைய வாழ்க்கை வரலாறை வரிசைப்படுத்தி எழுதி கொடுக்க சொன்னார். அவர் எழுதி கொடுத்தார். அதற்கு பிறகு இந்த படத்திற்கு பின்னணி குரல் கொடுப்பதற்கு ஆள் வேண்டும், பின்னணிக்கு வசனம் வேண்டும். இந்த பின்னணி வசனம் எழுதுவதற்கு ஒரு மிக உயர்ந்த மனிதரை அவர் தேடினார். பங்கிம் சந்திர சட்டர்ஜியுடைய நாவல், தாகூருடைய கவிதைகள், சரச்சந்திர சட்டருடைய நாவல்கள் எல்லாம் தமிழில் மொழிபெயர்த்த தானா குமாரசாமியை அவர் பிடித்தார். மிக உயர்ந்த மனிதர். அறிவியல் கட்டுரைகள் எல்லாம் அற்புதமாக எழுந்த மனிதர். அவரை அழைத்து இதற்கு ஒரு வசனம் எழுதித்தார்கள் என்று அவரை கேட்டு வசனம் வாங்கி கொண்டு வந்தார். இந்த வசனத்தை திரைப்படத்தில் பின்னாலே பேசுவதற்கு ஆள் தேடினார். அன்றைக்கு மிகப்பெரிய கதாநாயக வளம் வந்து கொண்டிருந்த செருங்களத்தூர் சாமாவை பிடித்தார். நீங்கள் அம்பிகாவதி படம் பார்த்திருந்தால் கம்பராக நடித்திருப்பார். அவரே திரைப்படங்கள் நிறைய எடுத்தவர். அந்த மனிதரை அழைத்து வந்து வைத்துக் கொண்டார் வசனம் பேசுவதற்கு. அவர் காந்தி என்பதற்காக தாராளமாக ஒத்துக்கொண்டார். அடுத்ததாக இன்னொருத்தரை அழைத்தார். அவர் டி கே ஜெயராமன் என்ற வயலின் வித்வான். இன்னைக்கு டி கே ஜெயராமன் வயலின் வித்வான் என்று கூகுள் தேடினார். அவர் வாசிக்கிற அந்த வயலினை கண்ணை மறந்துட்டு கண்ணை மூடி கேட்க வேண்டும். அவ்வளவு அற்புதமாக வயலின் வாசிக்கக்கூடிய டி கே ஜெயராமன் ஐயா. அவரை
அந்த காலத்தில் வைவு கோதநாயகி அம்மாள் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். மிகச்சிறந்த கதாசிரியர் தான், மிகச்சிறந்த விடுதலை போராட்ட பெண்மணி, ஒரு தைரியமான பெண்மணி. அந்த பெண்மணியை அழைத்து வந்து பின்னணி குரல் கொடுப்பதற்காக வைத்துக் கொண்டார். கம்பனன்படி சா கணேசன் காரைக்குடியில் கம்பன் கழகத்தை நிறுவியவர், சட்டையே போடாமல் இருந்தவர், ராஜாஜி அணியில் இருந்தவர், அரசியல் அவரை அழைத்துக் கொண்டு வைத்திருக்கார். இந்த 4 பேரையும் வைத்து வசனங்களை பேசுவதற்கு அவர் அமைத்து விட்டார். பாடல்களுக்கு காட்சி அமைக்க வேண்டும், காட்டை சுற்றும் காட்சிக்கு பாடல் வேண்டும். நேராக சென்றார். நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளையை மோகனூரில் சென்று பிடிக்கிறார். எனக்கு தங்களுடைய பாடல்கள் என்று வேண்டும், எனக்கு கொடுங்கள் என்று கேட்கிறார். வேதாளி உப்பு சத்தியாகிரகத்துக்காக அவர் எழுதி கொடுத்த கத்தியின் யுத்தம் என்ற பாடலை கொடுக்கிறார். இந்த திரைப்படத்திற்காகவே, இந்த நாட்டை சுற்றுகிற காட்சிக்காகவே ஆடு ராட்டே என்ற ஒரு பாடலை புதிதாக எழுதி கொடுக்கிறார். இந்த 2 பாடல்களின் உரிமையை அவர் வாங்கி கொண்டு வருகிறார். இப்பொழுது பாடுவதற்கு ஆள் வேண்டும். அப்பொழுது மிக பிரபலமான இசை வித்வான் டி.கே. பட்டம்மாளை பிடித்து அந்த ஆடு ராட்டை பாட்டை பாட வைத்தார். ஆனால் அந்த கத்தியின் ரத்தம் இன்றி திரைப்படத்தில் சேர்க்க முடியவில்லை. டி. பிரகாசம் என்று தமிழருடைய முதலமைச்சர் இருந்தார். அவருடைய அண்ணன் மகள் சூரியகுமாரி மிகப்பெரிய தெலுங்கு பாடகர், அவரை வைத்து பாட வைத்தார். சித்தூர் நாகையா என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், பாடகர் நடிகர், அவரை பாட வைத்தார். இப்படி பல மனிதர்களை அழைத்து வந்து அந்த திரைப்படத்தில் பாடலாக சேர்த்தார். ஒரு காரியம் மட்டும் அவர் தெளிவாக இருந்தார், இந்த படம் வெளியிடுகிற வரை காந்தியை சந்திப்பதில்லை. ஏனென்றால் காந்தியை பார்த்தால் நீ என்ன செய்கிறாய் என்று கேட்பார். நான் உங்களை பற்றி படம் எடுக்கிறேன் என்று இவர் சொல்வார். அதை விட்டுட்டு வேற வேலை பாருன்னு அவர் சொல்லுவார். அதற்காகவே காந்தியை கடைசி வரை அவர் தவிர்த்தார். பார்ப்பதற்கு அவ்வளவு வாய்ப்பு இருந்தது. சபர்மதி ஆசிரமத்தில் 1 மாதம் தங்கியிருந்தார், வருவோர் போரெல்லாம் படம் எடுப்பதற்காக. ஆனால் காந்தியை சந்திக்கவில்லை. இப்படி படத்தை எடுத்து ஒரு வழியாக வெளியே கொண்டு வருகிறார். கொண்டு வந்த பிறகு படத்தை வெளியிட வேண்டும். அப்போது சென்சார் உண்டு. சென்சாருக்கு இந்து பத்திரிகையுடைய சீனிவாசன் ஒரு சென்சார் போர்டு உறுப்பினர், யு. கிருஷ்ணராவ் என்று பின்னால் ராஜாஜி அமைச்சராக இருந்த ஒருத்தர், அவர் சென்சார் போர்டு உறுப்பினர். தலைவராக இருப்பவர் அன்றைக்கு பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் ஒரு நியதி, சென்னை மாநகரத்தினுடைய போலீஸ் கமிஷனர் அவருடைய சென்சார் போர்டு தலைவர். இந்த 3 பேரை வைத்து அந்த திரைப்படம் சென்சார் செய்யப்படுகிறது. ஒரு துண்டு கூட வெட்டப்படாமல் படம் வெளியிடுகிறது. ஆங்கிலேயர் காலத்தில் அவர்கள் அவ்வளவு தைரியமாக தங்களை பற்றி எதிர்த்து எடுத்த படத்தை வெளியிட்டார்கள். ஆனால் அந்த திருவனந்தபுரத்தில் திவானாக இருந்த ஒரு தமிழராகிய சி.பி. ராமசாமி என்ன செய்தார்கள், அந்த படத்தை தணிக்கைக்கு உள்ளாக்கி கடியடி காட்சிகள் எங்கெல்லாம் இருந்தோ அதெல்லாம் வெட்டி வெளியிடுச்சு. அப்படி மிக இன்னல்களுக்கிடையே அந்த படம் வந்தது. தமிழ்நாட்டில் அனைத்து இடங்களையும் வெளியிடுவதற்கு அவர்கிட்ட பண வசதி இல்லை. சென்னையில் ராக்ஸி தியேட்டர், கோயம்புத்தூர்ல நியூ கர்நாடிக் தியேட்டர், மதுரையில் எம்.ஆர்.எம். சுப்பராமன் என்ற விடுதலை போராட்ட வீரருடைய திரைப்பட கொட்டகையான சிந்தாமணி, காரைக்குடியில் நடராஜா தியேட்டர், திருநெல்வேலியில் ராயர் தியேட்டர், இந்த 5 தியேட்டர்களில் தான் அவரால் படத்தை வெளியிட முடிந்தது. வெளியீட்டு இடங்களில் எல்லாம் அமோகமாக போன படம் அந்த படம். அத்தனை பேர் வந்து பார்த்தார்கள். 2 லட்சம் காந்தி படங்களை, ஸ்டாம்பு அளவு படங்களை அச்சிட்டு பள்ளி மாணவர்களுக்கு எல்லாம் வைத்தார். பல ஆயிரக்கணக்கான காலண்டர்களை, காந்தி படம் போட்ட காலண்டர்களை அனைத்து வியாபார நிறுவனங்களுக்கும் இலவசமாக அளித்தார். அப்படி விளம்பரம் செய்து வந்த படம் அது. அனைத்து தமிழக அரசியல்வாதிகள், அனைத்து இந்திய அரசியல்வாதிகள் அத்தனை பேரையும் அந்த படத்தை பார்க்க வைத்தார். ஆங்கிலத்தில் எடுத்த படம் அமெரிக்காவில் ஓடியது. ஜான் ஐசனவர் அப்பர் ஜனாதிபதி ஆன பிறகு முதல் அவர் வந்து கலந்து கொண்ட நிகழ்ச்சி ஏ.கே. செட்டியார் எடுத்த காந்தி படம். ஐநா சபையினுடைய பொதுச் செயலாளர் வந்து அந்த படத்தை பார்த்தார். தமிழ்நாட்டில் பார்த்தவர்கள் பட்டியல் அதிகம். 3 பேரை அவர் குறிப்பிடுகிறார். எதற்காக குறிப்பிடார் என்றால், இந்த பிரிவியூ காட்டிய போதும் திரை கொட்டகைகளிலும் வந்து காசு கொடுத்து படம் வாங்கியவர்களாக 3 பேரை அவர் சொல்கிறார். காசு கொடுத்து படம் பார்த்ததாக. ஒருவர் காமராஜ், ஒருத்தர் ராஜாஜி,
இன்னொருத்தர் ஓபி ராமசாமி ரெட்டியார். இவங்கெல்லாம் காசு கொடுத்து படம் பார்த்தார்கள். ராஜாஜி காப்பி வேணுமான்னு கேட்டேன், கூல்ட்ரிங்க்ஸ் கொடுன்னு கேட்டார். ஏன்னா அவர் எதை கேட்டாலும் ஏந்து தான் சொல்லுவார். ஒரு வேளை கூல்ட்ரிங்க்ஸ் கேட்டா காப்பின்னு கேட்டு பார்க்கணும்னு சொன்னார். அது ஒரு விமர்சனம் எழுதுறார். காவிரியே காப்பியா ஓடினாலும் அவ்வளவு ராஜாஜி குடிக்கிறாரு, காப்பி வேணாம். அப்படிப்பட்ட மனிதர்களால் வந்து பார்க்க வைத்து அந்த திரைப்படத்தை எடுத்து வெளியிட்டவர் இவர். ஒரு தமிழ் காந்தியத்தினுடைய வேறாக இருந்தவர். அப்பேற்பட்ட மனிதர் அவர். 1929ஆம் ஆண்டு சபர்மதி ஆசிரமத்தில் கோட்டு சூட்டு போட்ட ஒரு மனிதர் வந்து நிற்கிறார். 37 வயது. கையில் அந்த காலத்து நாகரிகத்தை ஒரு வாக்கிங் ஸ்டிக். இந்த வாக்கிங் ஸ்டிக்கை வைத்துக் கொண்டு சுற்றி கொண்டிருக்கிறார். சபர்மதி ஆசிரமத்தில் ஒருவரை சந்திப்பதற்கு அவருக்கு 2:30 மணிக்கு மதியம் 2:30 மணிக்கு அவருக்கு நேரம் குறிக்கப்பட்டிருக்கிறது. அவரை காந்தியிடம் அனுப்பியவர் சபரிமலா என்ற ஒரு பம்பாய்க்காரர் காந்தியை சென்று பார் என்று அனுப்புகிறார். அவரும் காந்தியை பார்ப்பதற்கு காந்தி இருக்கிற இடமே அவருக்கு தெரியவில்லை. உட்கார்வதற்கு நாற்காலி இல்லை, சாணி மேடிகை தரையில் தான் உட்கார வேண்டும். இப்படி பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு 2:25க்கு அங்கு ஒரு மரத்தடியில் சாணி மெழுகிய தலைவர் ஒரு பொக்கவாய் கிழமையில் உட்கார்ந்து ராட்டை சுற்றி கொண்டிருக்கிறார். சரியாக 2:30 மணி. 2 பேரும் நேரத்தில் சரியாக இருப்பவர். காந்தியானாலும் சரி, அவரை வந்து பார்த்த மனிதராக இருந்தாலும் சரி, நேரம் மிகச்சரியாக இருப்பவர்கள். இவர் அவரை கேட்கிறார், நீங்கள் தான் என்னை பார்க்க வந்த இன்னாரா என்று கேட்கிறார். இவர் நீங்கள் தான் காந்தியா என்று கேட்கிறார். ஆமாம் என்று 2 பேரும் போகிறார். அந்த மனிதர் ஜே.சி. குமரப்பா, தஞ்சாவூரில் பிறந்தவர். சாலமன் துரைசாமி என்ற மனிதர், எஸ். ராஜகாமணியம் என்ற தாய். இந்த 2 பேருக்கு மகனாக பிறந்தவர் அவர். தஞ்சாவூர் மிஷன் மேல் ஸ்ட்ரீட்டில் அவர் பிறந்த வீடு நின்றும் இருக்கிறது. ஜே.சி. குமரப்பா சொந்த ஊர் தூத்துக்குடி, ஆனாலும் அவர் தஞ்சையில் பிறந்த மனிதர். காந்திய பொருளாதாரம் என்ற சித்தாந்தத்துக்கு உருவம் கொடுத்த மனிதர் அவர். 37 வயது, திருமணமே செய்து கொள்ளாமல் இருந்தவர். அவர் வந்து காந்தியை பார்க்கிறார். இவர் கோட்டு சூட்டு போட்டுக் கொண்டிருக்கிறார் என்று ஒரு நாற்காலி கொண்டு வந்து கொடுக்கிறார். நாற்காலி கொண்டு வந்து கொடுத்தவர் குஜராத் வித்யாபீடம் என்று அழைக்கப்பட்டு இருக்கிற குஜராத் யூனிவர்சிட்டியுடைய வைஸ் சான்சலர். காந்தியோடு கூட்டு சுற்று தரையிலே உட்கார்ந்திருக்கிறார். அந்த சந்திப்பு விவரிக்கப்படுகிறது. ராமகிருஷ்ணரை சந்தித்த விவேகானந்தரை போல, சித்தார்த்தன் புத்தரானது போல காந்தியை சந்தித்த நிகழ்ச்சி நடந்தது என்று விவரிக்கிறார்கள் சரித்திர ஆசிரியர்கள். அவர் மிகச்சிறந்த கிறிஸ்தவர். கிறிஸ்தவன் சொல்லியிருக்கப்படி வாழ்க்கையை ஒழுங்காக வாழ்ந்து கொண்டிருந்த மனிதர். பைபிள் கையில் வைத்திருந்த ஜே.சி. குமரப்பா பகவத்கீதையை கையில் வைத்திருந்த காந்தியிடம் அடைக்கலாம். உடனே பம்பாய் சென்றார். கோட்டு சூட்டை எல்லாம் உதறி தள்ளினார். கதர் சட்டை கதர் வேஷ்டி வாங்கினார். காந்தி தொப்பியை வைத்துக் கொண்டார். காந்தியிடமே வந்து சபர்மதி ஆசிரமத்தில் இருந்து விட்டார். அவர் ஒன்றும் சாதாரண மனிதர் அல்ல. இங்கிலாந்தில் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் படித்தவர். லட்சமாக அப்பொழுதே சம்பாதித்தவர். அமெரிக்கா சென்று மிகப்பெரிய சொற்பொழிவுகளை ஆற்றியவர். அமெரிக்காவில் எம்ஏ படித்தவர். அங்கு படித்த போது இந்தியாவின் ஏழ்மைக்கு காரணம் என்ன என்று மாதா கோவிலில் ஒரு பிரசங்கம் செய்தவர். அங்கு அவருடைய நெறியாளராக இருந்த யான் திரைப்பன் என்ற ஆசிரியர், நீ இப்படி எழுதக்கூடாது, இந்தியாவுடைய வறுமைக்கு காரணம் பிரிட்டிஷாருடைய நிதி கொள்கை என்று எழுது என்று அவர் சொன்னார். உடனே அவர் அந்த கட்டுரையை மாற்றி அந்த புத்தகமாக வெளிக்கொண்டு வந்தார். The reason behind India's poverty is the fiscal policy of British government என்று எழுதினார். இந்தியா வந்து காந்தியை சந்தித்து இங்கே இருக்கிறார். உப்பு சத்தியாகிரகத்தின் போது காந்தி சிறைக்கு செல்லும் போது மகாதேவ தேசாயும் சிறைக்கு செல்கிறார். அப்பொழுது காந்தி நடத்தி கொண்டிருந்த யங் இந்தியா பத்திரிகை ஒரு ஆசிரியராக இருக்கிறார். அனன்பரத்தும் கட்டுரையை எழுதுகிறார். சிறைக்கு செல்கிறார், வெளியே வருகிறார், மறுபடியும் சிறைக்கு செல்கிறார். 3வது முறையாக 1943 சிறைக்கு சென்ற போது அங்கு 2 புத்தகங்களை எழுதினார். அந்த 2 புத்தகங்களில் ஒன்று இயேசுநாதரின் போதனைகளும் கிறிஸ்தவத்தின் நடைமுறைகளும், இன்னொன்று இந்தியாவினுடைய கிராம பொருளாதாரத்தை பற்றி.
தி இந்தியன் இண்டஸ்ட்ரி எக்கானமி அதை ஒன்று எழுதினார். பிரீச்சிங் ஆஃப் ஜீசஸ் கிறிஸ்ட் அண்ட் பிராக்டிஸ் என்று எழுதினார். இந்த 2 புத்தகம் வெளியே வருகிறது. காந்தி சொன்னார், உனக்கு 2 டாக்டரேட் பட்டம் கொடுக்கலாம் என்று சொன்னார் காந்தி. எதற்கு என்ற போது, ஒன்று டாக்டர் ஆஃப் டிவினிட்டி, நீ கிறிஸ்டியனை பற்றி எழுதுறது. டாக்டர் ஆஃப் வில்லேஜ் இண்டஸ்ட்ரி என்று ஒரு பட்டம் உனக்கு இந்த காந்தி பொருளாதாரத்தை பற்றி நீ எழுதிருக்கு என்று சொல்கிறார். குமரப்பா காந்தியிடம் கேட்கிறார், நன்றாக நீ கவனியுங்கள், காந்தியை மிஞ்சிய சீடர் குமரப்பா காந்தியை கேட்கிறார், எந்த அதிகாரத்தை கொண்டு நீங்கள் எனக்கு டாக்டரேட் வழங்குகிறீர்கள் என்று கேட்டார். காந்தி சொன்னார், உங்களுக்கு தெரியாதா, இந்த குஜராத் வித்யாபீடத்தினுடைய நிறுவனரே நான் தான். I am the chancellor of the Gujarat Vidyapeetham, now the Gujarat University. In that capacity I am awarding, getting to that. அப்படி வாங்கி கொண்டவர் குஜராத்தை விட்டு வெளியே செல்கிறார். பீகாரில் மிகப்பெரிய பூகம்பம். இந்த பூகம்பத்திற்காக அங்கிருந்து ஆள் தேவைப்படுகிறது. ராஜேந்திர பிரசாத் அந்த பூகம்பத்தை கவனிப்பதற்காக, நிதி திரட்டுவதற்காக பீகார் சென்று விட்டார். ஜம்னாநாத் பஜாஜ் வண்டி இன்னைக்கெல்லாம் ஓடுது இல்லையா, நாட்டுக்காக தானம் அளித்த பல கோடி சொத்துக்களுக்கு பிறகு மீதி இருக்கிறது இவ்வளவு சொத்து வரும். அவ்வளவு பெரிய மனிதர், காந்திக்காக அனைத்தையும் இழந்தவர். அந்த மனிதர் அங்கு இருக்கிறார். எனக்கு ஆள் வேண்டும் என்று குமரப்பாவை காந்தியிடம் கேட்டு அவர் வாங்கிக் கொள்கிறார். பொது சொத்தை முறையாக கையாளுவது எப்படி என்று இந்தியாவுக்கு உணர்த்தியவர் ஜெயசி குமரப்பா. ஒவ்வொரு பைசாவுக்கும் கணக்கு வைத்திருந்தார். பொது சொத்து தான் பல பேருக்கு வாழ்க்கையின் அடிப்படை ஆதாரம். ஒவ்வொரு பைசாவும் கணக்கு வைத்திருந்தார். இந்த செயல்கள் எப்படி நடக்கின்றன என்று பார்ப்பதற்காக காந்தி ஒரு முறை என்று சென்றார் பீகார். காந்தி செல்கிறார். சென்றது இரவு நேரம். குமரப்பாவை பார்க்கலாமா என்று காந்தி கேட்டார். குமரப்பா பார்க்க முடியாதுன்னு சொல்லல. ராஜேந்திர பிரசாத் சொன்னாரு, கணக்குல ஏதோ 1 நாள் 2 நாள் இடிக்கிறது போட்டுருக்கு, குமரப்பா பார்த்துக்கிட்டு இருக்காரு, அதனால அவர் உங்களை பார்க்க விரும்ப மாட்டார். யாரு? காந்தி கிட்ட ராஜேந்திர பிரசாத்தே சொல்றார். சரி, அப்படியானால் நான் காலையில் குமரப்பாவை பார்த்துவிட்டு செல்கிறேன் என்று காந்தி இருக்கிறார். காலையில் குமரப்பாவை நேரடியாக பார்க்கிறார் காந்தி. உங்களோடு பேச வேண்டும் என்று குமரப்பாவிடம் சொல்கிறார். இல்லை, நாளைக்கு பூகம்ப நிதியினுடைய நிதிநிலை அறிக்கையை நான் தயாரித்துக் கொண்டிருக்கிறேன், உங்களை என்னால் பார்ப்பதற்கு நேரம் இல்லை என்று காந்தியை விரட்டி விடுகிறார். சரி, இரவாவது இருந்து பார்த்து போகிறேன் என்று காந்தி சொல்கிறார். இரவு குமரப்பாவை பார்க்க நினைக்கிறார். குமரப்பாவுக்கு கோபம் வந்து விட்டது. உங்களை பார்ப்பதற்கு நான் அப்பாயின்மெண்ட் எதுவும் கொடுத்திருக்கிறேனா? நான் இருக்கிற பணியில் என்னை நீங்கள் தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறீர்கள். அப்பாயின்மெண்ட் இல்லாமல் உங்களை நான் பார்க்க முடியாத பணிகள் இருக்கின்றன, உங்களை பார்க்க எனக்கு வாய்ப்பு இல்லை, நான் வார்தாவிலிருந்து உங்களை சந்திக்கிறேன் என்று ஒரு சீடன் தன்னை தயாரித்த குருநாதரை பார்த்து வீசிய பதில்கள். காந்தியும் அதனால்தான் நம்ம மகாத்மா கொண்ட சொல்லிட்டு நீங்க இருக்க முடியுமா எழுதுறாரு. குமரப்பாக்கு என்னெல்லாம் சொல்ல வந்தாரோ அத்தனை எழுதுறாரு. எழுதி ராஜேந்திர பிரசாத் கொடுத்து குமரப்பாட்டை கொடுத்துரு, வார்தா வந்த போது நான் பேசுகிறேன். காந்தி இரவே கிளம்பு காசிக்கு சென்றுட்டார். அப்புறம் குமரப்பா போய் பார்த்தா அது வேறு விஷயம். காந்தி வந்த போது அவருக்கு செலவுக்கு பணம். காந்தி குமரப்பா இங்கே ஒரு விதி வைத்திருந்தார். எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு 3 நாளா செலவுக்கு காசு, அதுக்கு மேல யாருக்கும் கிடையாது. தனக்கும் 3 நாளா. காந்தி வந்தார், அவருக்கு 3 நாள் செலவு கொடுத்துட்டார். காந்தி கூட ஒரு 4-5 பேர் வந்தாங்க. அத்தனை பேரும் காசு கேட்டாங்க. குமரப்பாட்ட காந்திக்கு தான் காசு கொடுக்கணும், கூட வந்தெல்லாம் காசு கொடுக்க முடியாது. பெட்ரோல் அதெல்லாம் உங்க வேலை, எனக்கு தெரியாது, காந்தி கிட்ட போய் பேசி கேட்டார். இது காந்தி காலம் போச்சு. அவ்வளவு சரியாக இருக்கிற காந்தி குமரப்பாட்டம் கேட்டார், நான் அலுவலக ரீதியாக தானே உன்னை பார்க்க வந்திருக்கேங்க, எனக்கு 3 நாள் கொடுத்த, கூட வந்திருக்கவங்க என்ன செய்வாங்கன்னா கூட வந்தாலும் எனக்கு தெரியாது, உங்களுக்கு 3 நாள் உண்டு, வாங்கிங்க போங்கட்டாங்க. அப்படி நெறியாக இருந்த மனிதர் காந்தி இறந்த ஜனவரி 30 தன்னுடைய வாழ்க்கையை நிறைவு செய்து கொண்டவர்.
காந்தி இறந்ததை கேட்டு அதிர்ச்சி தாங்காமல் தன் பார்வை இழந்த மனிதர் தேசிய குமரப்பா. 2 நாள் கழித்ததான் அவருக்கு பார்வை மீண்டு. இந்தியாவினுடைய மிகப்பெரிய பதவிகள்லாம் அவருக்கு தேடி வந்தன, போகவில்லை. இன்னைக்கு இருக்கிற காதி வில்லேஜ் இண்டஸ்ட் கமிஷனுடைய முதல் தலைவராக இருந்தவர் தேசிய குமரப்பா. காந்தியினுடைய சீடர்கள் 3 பேரை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. மேல்நாட்டு நாகரிகத்திலிருந்து வந்த நேரு அந்த நாட்டிற்கு பிரயோஜனம் இல்லை என்று சொன்னவர் குமரப்பா. ராஜேந்திர பிரசாத்துக்கு காந்தியத்துக்கும் சம்பந்தம் இல்லை, அந்த நாட்டை எப்படி ஆளப்போகிறார் என்று கேட்டவர் குமரப்பா. பூமிதான இயக்கத்தை நடப்பதால் அந்த நாட்டில் சமத்துவம் நிலவிவிடப் போவதில்லை என்று ஆச்சாரிய வினோபாவை பார்த்து கேள்வி கேட்டவர் குமரப்பா. நிறைவு நாளில் அவருக்கு எல்லா விதமான நோய்களும் வந்து தொட்டிக் கொண்டன. தமிழ்நாட்டுக்கு வந்தார். தமிழ்நாட்டில் கோ வெங்கடாச்சலம் என்ற மிகப்பெரிய காந்திவாதி டி கல்லுப்பட்டியில் ஒரு ஆசிரமம் காந்தி நிகேதன் என்று நடத்தி கொண்டிருந்தார். அங்கு வந்து தங்கினார். அங்கு வந்து இருந்து கொண்டு அனைத்து பணிகளையும் செய்து கொண்டிருந்தார். தான் இறந்த போது தன்னை உதைக்க கூடாது என்று சொன்ன கிறிஸ்தவர் தன்னை எரித்து சாம்பலை தான் குடிசை அமர்த்தி கொண்டிருந்த சின்ன ஓலை குடிசையை சுற்றி இருக்கிற ரோஜா செடிகளுக்கு உறவிடும் என்று சொன்னவர் காந்தியை விஞ்சிய காந்தியினுடைய சீடத்தை உத்தமங்க அக்ராகரத்திலிருந்து ஒரு சிறுவன் திருச்சிக்கு படிக்க வருகிறார். 17 வயது, தேசிய கல்லூரியில் படிக்கிறார். 1920 நாக்பூரில் காங்கிரஸ் கூடுகிறது. சேலம் விஜயராகவாச்சார், டைகர் விஜயராகவாச்சார் அவருடைய தலைமையில் அந்த காங்கிரஸ் கூட்டம் நடக்கிறது. அங்கு 3 தீர்மானங்கள். சட்டமன்றத்தை பகிஷ்காரம் செய்ய வேண்டும், வழக்குரைஞர்கள் எல்லாம் நீதிமன்றத்தை விட்டு வெளியே வர வேண்டும், மாணவர்கள் எல்லாம் சர்வகலாசாலையை விட்டு வெளியே வர வேண்டும் என்று 3 தீர்மானம் என்று நிறைவேற்றப்படுகிறார் காங்கிரஸ் கூட்டத்தில். 1920 அனைவரும் வெளியே வருகிறார்கள். கல்கத்தாவில் சித்தரஞ்சன் தாஸ் தன்னுடைய வழக்கறிஞர் தொழிலை விட்டு வெளியே வருகிறார். அலகாபாத்தில் மோதிலால் நேரு வெளியே வருகிறார். தமிழ்நாட்டில் ராஜாஜி லட்சமாக அப்பொழுதே சம்பாதித்துக் கொண்டிருந்தவர். விஜயராகவாச்சாரியே சிங்கம், அவர் ஒரு வழக்கறிஞர். அவரை எதிர்த்து வழக்காடி ஜெயித்தவர் ராஜாஜி. அவர் வழக்கறிஞர் தொழிலை விட்டு வெளியே வருகிறார். இந்தியா முழுக்க அத்தனையும் வெளியே வந்து விடுகிறார்கள். அப்போது அந்த சிறுவன் திருச்சி தேசிய கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிறார். சர்வகலாசாலையிலிருந்து வெளியே வாருங்கள் என்பதை கேட்டு அவர் வெளியே வருகிறார். ஏழை குடும்பத்து பையன், தந்தை கர்ணமாக இருந்தவர் இறந்து விட்டார். எங்கேயோ பணம் வாங்கி திருச்சியில் அவருடைய சித்தி வீட்டில் இருந்து படித்தவர். புத்தக முட்டையெல்லாம் அள்ளி காவிரியில் வீசிவிட்டேன் என்று அவரே சொல்கிறார். அந்த மனிதர் மகத்தான புதினங்களை படைத்த பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம், அலைமோசை, யாகபூமி என்ற அமரத்து வாய்ந்த நாவலை படைத்த பேராசிரியர் கல்கி. கல்கிக்கும் காந்திக்கும் என்ன சம்பந்தம்? நீங்க சத்திய சோதனை என்று புத்தகத்துக்கு பெயர் இருக்கிறதே, அதற்கு பெயர் கொடுத்தவர் கல்கி. தேசிய கல்லூரியிலிருந்து வெளியே வந்த பிறகு அவர் திருச்சியில் TSS ராஜன் என்கிற மிகப்பெரிய காங்கிரஸ் தலைவர் வீட்டில் இருந்து, அன்னைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைமையகம் திருச்சி, அங்கிருந்து அவரோடு பணிபுரிகிறார். காந்தி 1921 திருச்சிக்கு வருகிறார். திருச்சிக்கு வந்து காந்தி பேசுகிற கூட்டத்தில் கல்கி உண்டியல் குலுக்கி அவருக்கே ஒரு நகைச்சுவை உணர்வில் அத்தனை பெண்களிலும் காதுகளிலும் கைகளிலும் மூக்கிலும் இருந்த நகைகள் எல்லாம் கவர்ந்து கொண்டார் என்று தான் சொல்ல வேண்டும். The talented beggar is Kalki. அத்தனையும் கொண்டு வந்து காந்தியடியின் கால்களில் கொட்டினார். பெண்களே கொடுக்கும் போது ஆண்கள் என்ன செய்து கொண்டிருக்கிற நீங்கள் எல்லாம் சளைத்தவர்கள் என்று ஆண்களின் அத்தனையும் பறித்துக் கொண்டார் கல்கி. காந்தி கையில் கொண்டு கொடுத்தார். காந்தி அப்பொழுது கல்கியின் முதுகில் தட்டி கொடுத்தது தன்னுடைய வாழ்நாள் சாபல்யம் என்று கல்கி குறிப்பிடுகிறார். 1921 நடந்த இந்த நிகழ்ச்சி காந்தியின் பக்கம் கல்கியை திருப்பியது. நவசக்தி பத்திரிகையை திருவி கல்யாண சுந்தரன் அவரோடு போய் சேர்கிறார். 1918 தேசபக்தன் பத்திரிகையை அவர் துவங்குகிறார் தெரிவிக்க. 1920 நவசக்தி பத்திரிகை
இன்றைக்கு நவசக்தி துவங்கி 100 ஆண்டுகள் ஆகிவிட்டன. திருவிக்காவோடு கூட கல்கி சேர்க்கிறார். கல்கியினுடைய அத்தனை தமிழும் திருவிக்கா கொடுத்த சொத்து. அவருடைய தமிழை அப்படியே அவர் வாங்கிக் கொண்டு எளிமையாக எழுத ஆரம்பித்தார்கள். அப்பொழுது எண்ணிக்கையாவில் தன்னுடைய சத்திய சோதனையை காந்தி எழுதிக் கொண்டிருந்தார். வந்த மறுநாளே அதை தமிழில் மொழிபெயர்த்து நவசக்தி பத்திரிகையில் தொடர்ந்து வெளியிட்டவர் கல்கி. முதல் பாகத்திற்கு தென்னாப்பிரிக்காவில் சத்தியாகிரகம் என்று பெயர் கொடுத்தார். இரண்டாவது பாகத்திற்கு சத்தியத்துடனான என்னுடைய வாழ்க்கை என்று தலைப்பு கொடுத்தார். இந்த வார்த்தையை வைத்து பார்க்கும்போது இந்த தலைப்பை தெரிவிக்காதா கொடுத்திருக்க வேண்டும் என்று பலருடைய கருத்து. இந்த 2 பாகங்களும் பின்னாலே ஒன்று சேர்த்து புத்தகமாக வெளியிட்டவர் சுதந்திர சங்கு என்ற பத்திரிகையை நடத்தி கொண்டிருந்த சங்கு கணேசன், இலக்கிய செல்வர் குமரனந்தனுடைய மாமனார், தமிழிசை சவுந்தரராஜனுடைய தாய் வழி தாத்தா. அவர் அந்த புத்தகத்தை வெளியிடும் போது அதற்கு சத்திய சோதனை என்று தன்னுடைய புத்தகத்திற்கு தலைப்பு கொடுத்தவர் கல்கி. லட்சமாக வித்த புத்தகம். சத்திய சோதனை கொடுத்தது கல்கியினுடைய வரலாறு. அது மட்டுமல்ல, அவர் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் கேட்டால் நமக்கு திடுக்கிட்டு போகிற அளவுக்கு இருக்கும். 1931 ஆனந்த விகடனில் போய் வெளியிட்டவர். ஆனந்த விகடனில் கல்கி ஏட்டிக்கு போட்டி என்ற ஒரு கட்டுரை எழுதி ஆரம்பத்திலே அனுப்பியவர். ஆனந்த விகடனில் போய் அவர் ஆசிரியராக அமர்ந்தார். 9 ஆண்டு காலம் ஆனந்த விகடன் பத்திரிகை திரும்ப திரும்ப வாசிக்கப்பட்ட பத்திரிகை ஆக்கினார். 1940 தனிநபர் சத்தியாகிரகத்தை காந்தி அறிவிக்கிறார். அப்பொழுது இவர் என்ன செய்கிறார்? கல்கி காந்திக்கு ஒரு கடிதம் எழுதி கொடுக்கிறார். நானும் தனிநபர் சத்தியாகிரகத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கல்கி. காந்தி அனுமதி அளித்து விடுகிறார். அந்த அனுமதி கடிதத்தை கொண்டு வந்து வைத்துக் கொண்டு மாலையில் வாசனை சந்திக்கிறார். ஆனந்த அதிபர் வாசனுக்கு கல்கி மேல் அபார நம்பிக்கை உண்டு. அவரை நம்பி அத்தனையும் அவர் கொடுத்து விட்டார். ஆனாலும் அவர் ஒரு பத்திரிகையாளர். பத்திரிகை எந்த விடத்திலும் நஷ்டமடையக்கூடாது என்பதில் குறியாக இருப்பவர். திரைத்துறையில் 2 பேர் சம்பாதித்தார்கள். வாசன் 2 கைகளாலும் சம்பாதித்து ஒரு கையால் அள்ளி எண்ணி கொடுத்தவர். கண்ணதாசன் ஒரு கையால் சம்பாதித்து 2 கையாலும் இழந்தவர். அப்படிப்பட்ட வாசன் கல்கியிடம் கேட்கிறார், என்னிடம் சொல்லாமல் எப்படி நீ தனிநபர் சத்தியாகிரகத்தை நீ கடிதம் எழுதினாய் என்று வாசன் கேட்கிறார் கல்கி. நான் தான் அடிக்கடி ஜெயிலுக்கு போற ஆள் தான் என்று உங்களுக்கு தெரியாதான்னு கல்கி வாசனை கேட்கிறார். அது தெரியும், இப்படி பதில் சொல்லு. நம்ம மேல முன்னாடியே அரசாங்கம் கண் வைத்திருக்கிறது. நீ வெளியே போனால் பத்திரிகைக்கு ஆபத்து வரும் என்று சொல்கிறார். இவர் கல்கி சொல்கிறார், துமிலன் என்கிற ஆசிரியரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் பேர் ராமசாமி, கும்பகோணத்தை சேர்ந்தார். துமிலன் என்ற துணை ஆசிரியர். துமிலன் பார்த்துக் கொள்கிறார் என்று கல்கி சொல்கிறார். வாசன் சொல்கிறார், அது எனக்கு தெரியும், உன்னுடைய பதிலை சொல்லு. நீ போவதில் எனக்கு விருப்பம் இல்லை. இல்லை, நான் போய்த்தான் ஆவேன் என்றார். நீ போய்விடு என்று வாசன் சொல்கிறார். நான் வேறு யாராவது பத்திரிகை நடத்துகிறேன் என்று 9 ஆண்டு காலம் கண்ணும் கருத்துமாக குழந்தை போல் வளர்த்த ஆனந்த விகடனை விட்டு கல்கி 1940 டிசம்பர் 31 வெளியேறுகிறார். அவரே எழுதுகிறார், துன்பமான ஆண்டு 1940 பொல்லாத ஆண்டு என்று ஒரு கட்டுரையிட்டு தலைப்பிட்டு எழுதுகிறார். துன்பமான ஆண்டு என்னுடைய வாழ்க்கையில் என்ற தன்னுடைய கட்டுரைகளில் எழுதியப்பட்டது. வெளியே வருகிறார். திருச்சி சிறையில் 3 மாத சிறைவாசம். 3 மாத சிறைவாசம் ஒரு கட்டுரை எழுதியிருக்கார். திருச்சியில் இருக்கிறார். அங்கு நம்முடைய இசைக்குயில் MS அவருடைய கணவர் கல்கி சதாசிவத்தை சந்திக்கிறார். கல்கி சதாசிவம் ஒரு நண்பராகிறார்கள். கல்கி பணம் போட்டு, சதாசிவம் பணம் போட்டு கல்கி பத்திரிகை 41 ஆகஸ்ட் 1 கல்கி துவங்குகிறார். சதாசிவத்திற்கு தான் அனைத்து நகையெல்லாம் திரட்டி MS சுப்பரட்சன் கொடுத்துதான் கல்கி பத்திரிகை ஆரம்பித்தது. சென்ற மாதத்தோடு நின்றுவிட்டது கல்கி. அந்த மாபெரும் சோகம். கல்கி பத்திரிகை ஆரம்பிக்கும் போது நிருபர்கள் கேட்கிறார்கள் கல்கியிடம், ஆனந்த விகடனில் இருந்தீர்கள்,
விட்டீர்கள், இப்பொழுது கல்கி பத்திரிகை துவங்குகிறீர்களே, அவருடைய நோக்கம் என்ன என்று கல்கி பத்திரிகை துவங்கிய போது கேட்கிறார். கல்கி சொல்கிறார், முதல் நோக்கம் தேச சேவை, இரண்டாவது நோக்கம் தேச சேவை, மூன்றாவது நோக்கமும் தேச சேவை என்று கல்கி சொல்கிறார். அப்படி ஆரம்பித்த பத்திரிகை கல்கி. அவர் எழுதிய அத்தனை சமூக நாவல்களிலும் சுதந்திர போராட்டம் சம்பந்தப்படாமல் இருக்க முடியாது. தியாக பூமியை திரைப்படமாக எடுத்தார். அது விடுதலை வேள்வியை தூண்டுகிறது. இந்த படத்தை தடை செய்தது பிரிட்டிஷ் அரசாங்கம். அலைவோசை கதையில் காந்திஜியே ஒரு கதாபாத்திரமாக வருவார். அப்படி காந்தியை தன்னுடைய மனதில் வரித்துக் கொண்டு வாழ்ந்தவர் கல்கி. அவர் ஒரு காந்தியத்தினுடையவே. காந்தியத்தை காதலித்து காந்தியத்தோடே நடந்து காந்தியத்தோடைய வாழ்க்கையை நடத்தியவர் காமராஜர். காந்தி பிறந்த நாளில் தன்னுடைய உயிரை நீக்கிக் கொண்டவர் காமராஜர். 9 ஆண்டு காலம் சிறைவாசம் இருந்தவர். 9 ஆண்டு காலம் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர். 5 முறை தமிழ்நாட்டின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். 4 முறை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். 5 ஆண்டுகள் தொடர்ந்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருந்து 2 பிரதமர்களை உருவாக்கியவர். சாகும்போது 60 ரூபாயோடு செத்து போனவர் காமராஜர். 1948 வெள்ளையனை வெளியேறு இயக்கம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் வெள்ளையனை வெளியேறு என்று தவறாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அது வெள்ளையனை வெளியேறு இயக்கமே அல்ல. வெள்ளையர்களை காந்தி வெளியேற சொல்லவில்லை. வெள்ளை அதிகாரத்தை, வெள்ளை நிர்வாகத்தை வெளியேற சொன்னார். விட் இந்தியா, இந்தியாவை விட்டு வெளியேறிய சொன்னார். அந்த இந்தியாவை விட்டு வெளியேறிய இயக்கத்தில் காந்தி 1942 ஆகஸ்ட் 8ஆம் தேதி பம்பாயில் நடந்த கூட்டத்தில் அவர் பேசியதை கேட்பதற்காக தமிழ்நாட்டிற்கு சென்ற பல பேரில் காமராஜ் ஒருவர். காமராஜ் கூட்டத்தில் கலந்து கொள்கிறார். காந்தி சொன்னதையெல்லாம் காலில் வாங்கிக் கொண்டு தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்துவதற்காக புகைவண்டியில் வருகிறார். நீலம் சஞ்சீவ ரெட்டியும் அவரும் புகைவண்டியில் வருகிறார்கள். புகைவண்டியில் வருவர்களெல்லாம் கைது செய்வதாக அரசாங்கம் இருக்கிறது என்று காமராஜுக்கு செய்தி கிடைக்கிறது. ஆந்திராவில் நீலம் சஞ்சீவ ரெட்டிக்கு சொல்லாமலேயே புகைவண்டி விட்டு அரக்கோணத்தில் இறங்கி விடுகிறார். அரக்கோணத்தில் வேட்டியை மடித்து கட்டிக்கொள்கிறார். துண்டை தலையில் கட்டிக்கொண்டு சர்வசாதாரணமாக அந்த நடைமேடையில் வருகிறார். அவரை கைது செய்வதற்கு போலீசார் வரிசையாக இருக்கிறார். எந்த ஸ்டேஷன்ல இருக்கலாம் பிடிக்கிறது காமராஜ். காமராஜ் தான் அவங்களுக்கு தெரியல. நேரா ராணிப்பேட்டை போறார். ராணிப்பேட்டையில அங்க இருக்கிற ஒரு சுதந்திர போராட்ட தியாகிகளுடைய வீட்டை இரவு தட்ட அவர் தன்னை போலீஸ் தான் கைது செய்ய வந்திருக்கிறது என்று பதில் போய் திறக்கிறார். அவர் அந்த ஊரில் இருந்த ராணிப்பேட்டையில் இருந்த மிகப்பெரிய சுதந்திர போராட்ட வீரர், தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் இழந்த கல்யாணராம ஐயர். இந்த கல்யாணராம ஐயர் வீட்டில் போய் இரவு கதவை தட்டுகிறார். காமராஜ் என்றவுடன் உள்ளே இருந்து அவரை வரவேற்று உணவு கொடுக்கிறார். இரவு காமராஜருக்கு சந்தேகம், ஒருவேளை இரவு வந்து கைது செய்து விட்டார். கல்யாணராமரை எழுப்பி, உனக்கு வேற ஏதாவது தெரிந்த வீடு இருக்கா என்று அவர் கேட்கிறார். எனக்கே பக்கத்தில் பங்களா இருக்கு, ஒரு மைல் நடக்கணும் என்று அவர் சொல்கிறார். நடந்தே போகலாம் என்று அந்த போய் தட்டுகிறார். அந்த வீட்டில் தங்கியிருந்து விடியற் காலை புறப்பட்டு சேலம் வருகிறார். சேலத்திலிருந்து தஞ்சாவூர் வந்து பூண்டி கிருஷ்ணசாமி வாண்டகரை சந்திக்கிறார். மதுரை சென்று எம்ஆர்எம் சுப்பிரமணியை சந்திக்கிறார். திருச்சி சென்று டிஎஸ்எஸ் ராஜனை சந்திக்கிறார். திருநெல்வேலி செல்கிறார். ராமநாதபுரம் செல்கிறார். நிறைவாக விருதுநகர் வருகிறார். வருகிற வழியில் போலீஸ்காரர்கள் நம்மளை கைது செய்துவிடக் கூடாது, நம்முடைய பணிகள் இருக்கின்றன என்று அங்கு வந்து, அப்பொழுது விருதுப்பட்டி, அது விருதுநகர் அல்ல, அங்கு வந்து காமராஜ் தன் வீட்டுக்கு வந்து அங்க இருக்கிற காங்கிரஸ்காரர்களால் சந்தித்து காந்தி சொன்ன செய்திகள் எல்லாம் சொன்ன பிறகு காவல் நிலையத்திற்கு ஆள் அனுப்புகிறார். நான் இங்கு இருக்கிறேன், என் வீட்டில் வந்து கைது செய்து கொள்ளுங்கள். காந்தியினுடைய சீடர். அங்கிருக்கிற போலீஸ் இன்ஸ்பெக்டர் எழுத்தச்சன் என்ற கேரளாக்காரர், படுத்த தேசியவாதி, காமராஜை பார்த்த போதெல்லாம் காலையில் வந்து கூடுகிறார். உங்களை போய் நான் கைது செய்யறதாவது என் பாதுகாப்பில் வந்து கட்டிட்டு இருக்கிறார்.
2 ஆண்டு காலம் அமராவதி சிறையில் இருந்து வந்தவர் காமராஜர். 1946 தமிழ்நாடு முதலமைச்சர் தேர்தல் நடக்கிறது. காந்தி விஞ்சிய சீடர் காமராஜர் டெல்லிக்கு செல்கிறார். ஆந்திராவுடைய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பிரகாஷ், கேரளாவுடைய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கேசவ நாயர், தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் காமராஜர் 3 பேரும் டெல்லிக்கு செல்கிறார். 1946 தமிழ்நாடு முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதற்காக பட்டேலை சென்று பார்க்கிறார்கள். பட்டேல் காந்தியை பார்த்து விடுங்கள் என்கிறார். இவர்கள் காந்தியை சென்று பார்க்கிறார். காமராஜர் நிறைய பேர் போறாங்க. காந்தி பார்த்து தமிழ்நாட்டின் நிலவரத்தை தெரிந்து கொள்கிறார். இப்பொழுது எனக்கு தெரிந்தவர்கள் 3 பேர் தான். காந்தி சொல்கிறார், ராஜாஜி, பட்டாபி சீதாராமையா, இன்னொருவர் டி பிரகாசம். இந்த 3 பேர் தான் எனக்கு கண்ணுக்கு தெரிகிறார்கள். டி பிரகாசம் வேண்டாம் என்று காந்தி சொல்கிறார். அப்படி ஒன்றும் தவறு செய்த மனிதர் அல்ல பிரகாசம். பிரகாசம் அப்பொழுதே ராஜாஜியை போல லட்சமாக சம்பாதித்துக் கொண்டிருந்த ஒரு வழக்கறிஞர். காந்தி அறிவித்த அத்தனை சுதந்திர போராட்டங்களில் கலந்து கொண்டிருந்தவர் டி பிரகாசம். தந்துபுரி பிரகாசம் அவருடைய அண்ணன் மகள் தான் எங்கே செட்டியார் என்ற காந்தி படத்துக்கு வாடி வந்து நான் சொல்லியிருந்தேன். தந்துபுரி பிரகாசம், டி பிரகாசம் அனைத்து போராட்டங்களிலும் கலந்து கொண்டவர். பழனி முனையில் ஒரு போராட்டத்திற்கு ஒத்துழையாமை இயக்க போராட்டத்திற்கு தலைமை தாங்கி செல்லும் போது ஆங்கிலேய காவல்துறை அதிகாரி துப்பாக்கியை நீட்டி, இதற்கு மேல் நீ 1 அடி நகர்ந்தால் இதை நான் சுட்டுவிடுவேன் என்று பிரகாசத்தை சொன்னபோது, எங்கே உனக்கு தைரியம் இருந்தால் சுட்டுவிட பார்க்கலாம் என்று பித்தாரோடு சட்டையை பீத்த நெஞ்சினை காண்பித்த மனிதர் பிரகாசம். அவரை ஏன் காந்தி வேண்டாம் என்று சொன்னார் என்றால் வேறு ஒன்றுமில்லை. காந்திய கொள்கையின்படி ஒரு விஷயத்தில் பிரகாசம் நடக்க வேண்டும். லட்சமாக சம்பாதித்த எல்லாம் இழந்தார். வாடகை வீட்டில் குடியிருந்தவர் பிரகாசம். கடைசி அவருடைய ஏழ்மையை கண்ட பொதுமக்கள் 50,000 ரூபாய் அந்த காலத்தில் நிதி திரட்டி பிரகாசத்துக்கு கொடுத்தார். கஷ்டப்படுற மனுஷனுக்கு உதவி செய்யணும் கொடுத்தார். இதை பெற்றுக்கொண்டதை காந்தி ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாட்டுக்கு நீ என்ன தியாகம் வேண்டுமானால் செய்திருக்கலாம். பொது காசு என்று பணம் பிப்பை நீ வாங்கி இருக்கிறாய், உனக்கு முதலமைச்சர் பதவி கிடையாது என்று நேருக்கு நேராக பிரகாசத்தை பார்த்து சொன்னதற்காக மீதி இருப்பவர் ராஜாஜி, பட்டாபி சீதாராமையாவும் தான். காமராஜர் கேட்கிறார், 2 பேர்ல யாரை செய்யலாம்? ராஜாஜியை செய்ய முடியுமான்னு காந்தி கேட்கிறார். அது தமிழ்நாட்டில் தான் போய் முடிவு பண்ணணும்னு காமராஜ் சொல்றாரு. பட்டாபி சீதாராமையை செய்யலாமா என்று கேட்கிறார். ராஜாஜி ஒத்துழைத்தால் முடியும், ஆனால் ராஜாஜியை போட்டியில் இருக்கிறார் காமராஜர் சொல்கிறார். நான் ராஜாஜியிடம் பேசிக் கொள்கிறேன், பட்டாபி சீதாராமையாவை முதலமைச்சர் ஆக்கும் என்று காந்தி சொல்கிறார். எல்லோரும் தமிழ்நாட்டுக்கு வருகிறார்கள். யாரை முதலமைச்சர் ஆக்கினாலும் காந்தி விரும்பாத பிரகாசத்துக்கு காமராஜ் ஆதரவு தெரிவிக்கவில்லை. டெல்லியிலிருந்து காமராஜருக்கு போன் வருது. காந்தியுடைய மனநிலை உங்களுக்கு தெரியும் காமராஜ், ராஜாஜியை முதலமைச்சர் ஆக்குங்கள் என்று சொல்கிறார் பட்டேல். இவர் காமராஜர் காதில் வாங்கி கொண்டார். ஜவஹர்லால் நேரு தொலைபேசி தொடர்பு கொண்டார் காமராஜர். காமராஜ், காந்தியுடைய விருப்பம் உங்களுக்கு நன்றாக தெரியும், ராஜாஜியை முதலமைச்சர் ஆக்குங்கள் என்று நேரு சொல்கிறார். காதில் வாங்கி கொண்டார் காமராஜர். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அபுல் கலாம் ஆசாத் காமராஜரிடம் பேசுகிறார். காமராஜ், நன்றாக நினைவில் கொள்ளுங்கள், ஒருவரும் இல்லை, இன்றைக்கு தமிழ்நாட்டை காப்பாற்றக்கூடிய சக்தி உள்ளவர் ராஜாஜி தான். ராஜாஜியை முதலமைச்சர் ஆக்குங்கள், இது காந்தியினுடைய விருப்பம் என்று அபுல் கலாம் ஆசாத் காமராஜர் சொல்லியிருக்கிறார். காமராஜ் காதில் வாங்கி கொண்டார். ராஜாஜியை காந்தி ஏன் அழைத்து சொல்கிறார் என்றால் தன்னுடைய சம்பந்தி என்பதற்காக அல்ல. ராஜாஜி மேல் நமக்கு 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், அரசியல் ஆச்சரியங்கள் இருக்கலாம். நாட்டுக்காக தன்னுடைய சொத்து அத்தனையும் இழந்தவர் ராஜாஜி. லட்சமாக சம்பாதித்துக் கொண்டிருந்த வக்கீல் தொழிலை இழந்தவர் ராஜாஜி. அப்பேற்பட்ட மனிதர் தமிழ்நாட்டில் இருக்க வேண்டும் என்று காந்தி விரும்பிய ஒரு காரணம் தான், அதை தவிர வேறு எந்த காரணமும் இல்லை. ஆனால் காந்தியினுடைய விருப்பம் என்று தெரிந்து
மிகப்பெரிய தலைவர்கள் 3 பேரும் தொலைபேசியில் சொல்லி இருந்தோம். அவருடைய பேச்சை காமராஜ் நிர்தாட்சியமாக ஒதுக்கி தள்ளிவிட்டார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி என்று ஒன்று இருக்கிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் யார் என்று தீர்மானம் செய்ய வேண்டும். நியமன முதலமைச்சர் தமிழ்நாட்டில் கிடையாது என்று காமராஜ் சொன்னார். பக்தவச்சலனுடைய தாய்மாமா முத்தரங்க முதலியாரை காமராஜ் நிறுத்தினார். பிரகாசம் என்றால் நிற்கட்டும், 2 பேரில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று சொல்லிவிட்டார். ராஜாஜி அணியினர் ஓட்டெடுப்பில் கலந்து கொள்ளாமல் தனித்து 33 பேர் ஒதுக்கிவிட்டார்கள். 7 ஓட்டு வித்தியாசத்தில் பிரகாசம் முதலமைச்சராக தெரிவித்தார். பிரகாசம் அப்படிப்பட்ட மனிதர், மிகப்பெரிய ஆள். பிரிக்கப்பட்ட ஆந்திர பிரதேசத்தினுடைய முதல் முதலமைச்சர் அவர். நஞ்சை பிளந்து காண்பிப்பது போல் சட்டையை பிளந்து காண்பித்ததால் அவருக்கு ஆந்திர கேசரி என்று பெயர். அந்த பிரகாசம் முதலமைச்சர் ஆனார். காந்தியினுடைய விருப்பம் இல்லாமலேயே ஜனநாயக முறைப்படி தமிழ்நாட்டில் காமராஜர் தேர்தலை நடத்தி பிரகாசம் முதலமைச்சர் ஆனார். பிரகாசம் மட்டுமல்ல, ஓபி ராமசாமி ரெட்டியார் தன்னை விவசாயி என்று சொல்லிக் கொண்டவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நாற்காலியை அலங்கரித்தார். ஜனகரை போல் ஒரு பற்றற்ற துறையை போல் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த ஓபி ராமசாமி ரெட்டியார் கட்சிக்கும் ஆட்சிக்கும் லட்சுமண கோடு போட்டுக்கொண்டு ஆட்சி செய்தவர் ஓபி ராமசாமி ரெட்டியார். காந்தியுடைய கொள்கைகளை அத்தனையும் நடைமுறையில் வைத்திருந்தவர். கடைசியில் அத்தனையும் இழந்து கடலூரில் அனாதையை போல் பாய்வு கிடந்து செத்து போன மனிதன் ஓபி ராமசாமி ரெட்டியார். பதவியிலிருந்து ஓபி ராமசாமி ரெட்டியார் விலகும் போது அவர் சொல்கிறார், இந்த பதவியிலிருந்து நான் விலகினால் என்னை விட ஒரு யோக்கியன் இந்த சீட்டில் வந்து அமர வேண்டும் என்று ஓபி ராமசாமி ரெட்டியார் சொல்கிறார். அப்பொழுது அரசியல் ஆசையே இல்லாமல் பெரிய காங்கிரஸ் தலைவராக இருந்தாலும் ராஜபாளையத்தில் இருந்த குமாரசாமி ராஜாவை அழைத்துக் கொண்டு வந்தார். அவர் முதலமைச்சர் ஆனார். அவர் முதலமைச்சர் ஆனால் நான் போட்டியிலிருந்து விலகிக் கொள்கிறேன் என்று ராஜாஜி சொல்கிறார். அவர் முதலமைச்சர் ஆகிறார். இந்த ராஜபாளையம் சென்று பாருங்கள். ராஜபாளையத்தில் வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் அவர் ஒருவர். இன்றைக்கு ராஜபாளையம் பொது நூலகம் அவர் கொடுத்த கட்டிடம். ராஜபாளையத்தில் இருக்க அரசு கட்டிடங்களில் முக்கால்வாசி அவர் கொடுத்தது. ராஜபாளையத்தினுடைய அரசு மருத்துவமனை அவர் கட்டிடம். தன்னுடைய பங்களாவையே பொதுமக்களுக்காக தானம் வழங்கி கடைசியில் வங்கி புத்தகத்தில் வெறும் 50 ரூபாயை மட்டும் வைத்து செத்து போன மனிதர் அவர். காந்தியத்தினுடைய வேர் அந்த 50 ரூபாயும் கல்கி சென்று பாரதி மணிமண்டபத்துக்காக அதையும் பிடித்துக் கொண்டு வந்து விட்டார். சாகும் போது காந்தி காமராஜாவது 60 ரூபாய் கேட்டார். இவர் 5 பைசா காசு இல்லாமல் செத்து போனார். அத்தனை பேரும் காந்தி 1946 காந்தி தமிழ்நாட்டுக்கு வருகிறார். தக்ஷின் பாரத இந்தி பிரச்சார சபையுடைய வெள்ளி விழாவுக்கு துவக்கத்துக்காக வருகிறார். 1921 காந்தி நிலையத்தில் காந்தி வந்து இறங்குகிறார். தமிழ்நாடு காங்கிரஸ் தவிர காமராஜுக்கு விஷயம் தெரிவிக்கப்படவில்லை. அம்பத்தூர் புகைவண்டி நிலையத்திற்கு 3 பேர் அவரை வரவேற்க செல்கிறார். ஒருவர் ராஜாஜி, ஒரு இந்து பத்திரிகையை சேர்ந்த கோபாலசாமி ஐயங்கார், மற்றொருவர் தென்னிந்திய இந்தி பிரச்சார சபையினுடைய சத்யநாராயணன். 3 பேரும் அம்பத்தூர் புகைவண்டி